அப்புறம் வந்து நீங்க ஆன்லைனை ப்ரொமோட் பண்ணீங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் டிஜிட்டல் மணி டிஜிட்டல் மணி டிஜிட்டல் மணின்னு ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனா அந்த டிஜிட்டல் மணி ஒரு சைடுல நல்ல விஷயமாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமா நம்ம தமிழக மக்கள் இந்திய மக்கள் முழுக்க ஒரு கடனாளியா ஆக்குனதான் மிச்சம். அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில்ல இது குறித்த ஆலோசனை செய்தி வந்திருக்கு. அதுதான் சொல்றேன். முதல் முறையாக மோடி அவர்களும் மதிப்பு நிர்மலா சீதாராமன் அவர்களும் சின்ன வியாபாரிகளை பத்தி யோசிச்சிருக்காங்க. அதுக்காக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்றோம். முதல் முறையா அத்தியாவசிய தேவைகளுக்கு வரியை போடாம பன்னாட்டு நிறுவனங்கள் சம்பாதிக்கிறதுக்காக சிவப்பு கமல விரிச்சு போட்டுறீங்க பாருங்க, அதுக்கு வரியை போட்டு சொல்றோம். அதுக்குதான் 18%. ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல எது வந்தாலும் 18%. அதனால அந்த அத்தியாவசிய தேவைகளுக்கு போடுவானு சொல்றோம். இப்போ ஓகேண்ணா. வணக்கம், நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. நேற்றைய முன்தினம் மத்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது வருகின்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மற்றும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி இந்த ஆன்லைனில் இது பண்ணுறதுக்கெல்லாம் 18% டேக்ஸ் போடலாமா அப்படின்ற ஒரு திட்டத்தை வருகின்ற ஜிஎஸ்டி கவுன்சிலில் பரிசீலிக்கிறத ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை சார்பாக இதை முழு மனதோடு வரவேற்று அனைத்து மாநிலங்களுக்கும் இதுக்கு ஆதரவு தரணுன்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு மோசமான விஷயமா எல்லாருக்குமே தெரியும். என்ன மத்திய அரசாங்கம் 18% டேக்ஸ் போட்டிருக்கு, இதை வியாபார சங்கம் வரவேற்குதுன்ற மாதிரி ஒரு இதாக தெரியும். ஆனால் முழுக்க முழுக்க நம்ம நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு தேவை இது போன்ற விஷயங்களுக்கு டேக்ஸ் போடுறதான். தொடர்ந்து நம்ம பேரவை சார்பாக மத்திய அரசுக்கு வந்து இந்த ஆன்லைன் வர்த்தகத்துக்கு நீங்கள் டேக்ஸ் போடுங்க அப்படின்ற கோரிக்கை வந்து நம்ம தொடர்ந்து வச்சிருக்கோம். ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனைத்து அத்தியாவசிய தேவைகளுக்கு, அதாவது இப்போ நம்ம இபி பில்லாம் இன்னைக்கு வந்து நம்ம ஆன்லைனில் தான் கட்டுறோம். அதே மாதிரி மருத்துவமனை பில்லாக இருக்கட்டும், ஸ்கூல் பில்லாக இருக்கட்டும், எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை அரசு கொண்டு வந்துச்சு. அது போன்ற முக்கியமான அந்த அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து மீது எல்லாத்துக்கும் இந்த 18% டாக்ஸ்ன்றது கண்டிப்பாக போடணும், கண்டிப்பாக இதை நிறைவேற்றணும். ஏன்னா முதல் முறையாக மத்திய அரசு ஏழை மக்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏறக்குறைய 2000 டாலரோட மதிப்பு வந்து இந்திய ரூபாய்க்கு வந்து 44 ரூபா இருந்தது 2000. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு 2024 84 ரூபாய் அதிகமாயிருக்கு. ஏறக்குறைய இந்த 20 வருஷத்துல அந்த உலகமயமாக்கலுக்கு அப்புறம் தாராளமயமாக்கல் கொள்கைக்கு அப்புறம் 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்போ இந்தியா முன்னேறி இருக்கு, இந்தியாவில் பணப்புழக்கம் அதிகமாயிடுச்சு, விலைவாசிலாம் ஆன்லைன்ல வாங்கினா குறையுது. அப்படி இருக்கும்போது அப்போ ஏன் இந்த மதிப்பு ஏறுது அப்படின்றத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அமேசான் பல லட்சம் கோடி வர்த்தகத்தை வந்து இன்னைக்கு இந்தியாவில் பண்றாங்க. அதே போல அலிபாபாவாக இருக்கட்டும், அதே போல கார்பரேட் நிறுவனங்கள் டிமார்ட், ரிலையன்ஸ் போன்றவை இந்திய நிறுவனங்களாக இருந்தாலும் அவைகள் பங்கு சந்தையில பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள். அதாவது உலக மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. அப்போ இன்னைக்கு ஒரு டிமார்ட் கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ஏரியாவில் ஒரு கடை திறந்தா ஒட்டுமொத்தம் சுற்றி இருக்கிற ஒரு 10,000 சிறு கடைகளை அழித்து தான் ஒரு டிமார்ட் போன்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்து உருவாகுது. அதே போல அமேசான் நிறுவனமா இருந்தா ஏறக்குறைய இந்தியாவில் இருக்க 145 கோடி மக்கள் பாதிக்கு பாதி இன்னைக்கு அமேசான்ல வர்த்தகம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. உலகத்துல ஒரு மிகப்பெரிய பணக்காரரா ஜெஃப் பெசோஸ் இருக்கிறாரு. இது போன்ற ஆன்லைன் கார்பரேட் நிறுவனங்கள் ஒட்டுமொத்த பணத்தை ஒரு இடத்துல குவிக்கிற ஒரு செயல். அதாவது பல லட்சம் பேருக்கு இருக்க வேண்டிய பண பரவலை ஒரு குறிப்பிட்ட ஒரு முதலாளிகள் மட்டும் வாழ்வதற்காக இருக்கு. இன்னைக்கு தமானி வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஆயிட்டார், டிமார்ட்டோட ஓனர். அதே போல ஜெஃப் பெசோஸ் உலகத்துல ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அப்போ இந்திய வர்த்தகம் எப்படி உங்களுக்கு போகுது? இந்திய வர்த்தகத்தை பொறுத்தவரையில எங்க விலை குறைப்போ அங்கதான் மக்கள் பொருளை வாங்குவாங்க. இது வந்து காலங்காலமா இருக்க விஷயம். அவங்களுக்கு வந்து மற்ற விஷயங்களை தவிர ஒரு 10 ரூபாய் எங்க விலை குறைவா இருக்கோ அங்கதான் மக்கள் போய் பொருளை வாங்குவாங்க. அப்போ இன்னைக்கு அமேசான்ல வந்து ஆஃபர் போடுறாங்க. 10,000 ரூபாய் இருக்க போன் வந்து 8,000 ரூபாய்க்கு அமேசான்ல இருக்கிறனால அங்க போய் வாங்குறாங்க. அப்போ இந்த 18% டாக்ஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா வெளியில இருக்க ரீட்டைல் விலைக்கும் அந்த விலைக்கும் சமமாக போகுது. அப்போ பொதுவாக இந்த பொருளாதாரம் வந்து பரவலாகும். அப்போ நீங்க என்ன கேட்கலாம், அப்போ இது வந்து மக்களுக்கு பாதிப்பு தானே, கடைக்காரங்க கொள்ளடிக்கிறாங்க, அதனாலதான் மக்கள் ஆன்லைனுக்கு போறாங்க, மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு போறாங்க அப்படின்ற ஒரு மாயை வந்து வெளியே பரவும். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், அதுக்குதான் 2000 இருந்த டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு 40 ரூபாய் ஏறுறது எப்படி? இன்னைக்கு நீங்க விலை கம்மியா வாங்குறீங்க, சேர்த்துட்டீங்களா, பணத்தை சேர்த்துட்டீங்களா, பொதுமக்கள் எல்லாம் பணத்தை சேர்த்துட்டீங்களா? யாருக்கும் 1 ரூபாய் மிச்சமா இருக்காது. எல்லாமே கடன்காரர்களானதான் மிச்சம். 2000 இருந்த பொருளாதாரமும் 2024 இருக்க பொருளாதாரத்தை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க அமேசான் பொருளை வாங்கி என்னத்தை மிச்சம் பண்ணிட்டீங்க, டிமார்ட்ல பொருளை வாங்கி என்னத்தை மிச்சம் பண்ணிட்டீங்க? ஒட்டுமொத்த பொருளாதார தாக்கத்துக்கு காரணமே இது போன்ற கார்பரேட் நிறுவனங்களான பரிவர்த்தனை தான். இப்போ நம்ம இந்த பூக்கடைக்கான ஒரு ஜிபேல பண்றதையோ,
ஒரு இபி பில்லை கட்டுறதுனாலே இந்த பிரச்சனை வரதில்லை. உங்களுடைய பணம் ஆன்லைன் நிறுவனமாக ஒட்டுமொத்தமா கார்பரேட் போகுது. என்னைக்கு நீங்க ஆன்லைனுக்கு வந்துட்டீங்களோ அன்னைக்கு அமேசான் விளம்பரம் உங்களுக்கு, நீங்க மொபைலை தொட்டாலும் அமேசான் விளம்பரம் வந்துடுது. இந்த பொருளை வாங்குங்க இவ்வளவு விலை குறைவு, இந்த பொருளை வாங்க இவ்வளவு விலை குறைவுன்ட்டு. இப்போ பொதுமக்கள் வேணுமா வேணாமா அந்த பொருளை வாங்கிடுறாங்க. அப்போ லோக்கல்ல இருக்க கடையில செக் பண்ணி பாக்குறாங்க, நமக்கு அங்க கிடைக்கிற பொருளோட இங்க 20% விலை குறைவா கிடைக்குது, அப்ப நம்ம ஏன் ஆன்லைன்ல வாங்க கொண்டாடுது அப்படின்ற ஒரு பொது சிந்தனை வந்து எல்லாருக்கும் இருக்கும். அதை நாங்க மறுப்பதற்கு இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த டாக்ஸ் போடும்போது அவங்க மண்ணின் மைந்தல்கிட்ட தான் வரணும். அவன் போய் அமேசான்ல போய் ஜெஃப் பெசோஸ்க்கு போய் என் வியாபாரத்தை கொடுக்க போறான், சைனா ஒரு அலிபாபாவுக்கு போய் என் வியாபாரத்தை கொடுக்க போறான், அந்த சிந்தனை மக்களுக்கு வரணும். முதல் முறையா மத்திய அரசு ஒரு நல்ல விஷயத்தை அமல் பண்ணியிருக்கு. தமிழக அரசு நிதியமைச்சருக்கு ஒரு கோரிக்கை தங்கம் தென்னரசு அவர்கள் வச்சுக்கிறேன், தயவு செய்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கலந்து கொண்டு இதுக்கு நீங்க ஆதரவா ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 3 நிதி ஆயோக் கூட்டத்துல தமிழக சார்பாக கலந்துக்கவே இல்லை. உங்க எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு நிதி ஆயோக் கூட்டத்திலயும் தமிழக அரசு கலந்துக்கவே இல்லை. இப்போ இதுலயாவது கலந்துங்க, இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலே கலந்துங்க. எப்பவுமே நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, மத்திய அரசு நாங்க எங்களுக்கு எதுவும் தரதில்லைன்னு. ஒட்டுமொத்த வணிகர்கள் சார்பாக திரு தங்கம் தென்னரசுக்கு ஒரு சின்ன கோரிக்கை வச்சுக்கிறேன், தயவு செய்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இதுக்கு ஆதரவா நீங்க ஓட்டு போடுங்க. இந்த 18% டாக்ஸ் கண்டிப்பா வந்ததுன்னா மீண்டும் ஒரு மலர்ச்சி ஏற்படும். ஏன்னா இன்னைக்கு வந்து வேலையில்லா திண்டாட்டம், சிறு தொழில் ஒழிப்பு உங்க எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்லி 100% கடைகள் மூடப்பட்டு விட்டன. சின்ன வணிகம் இல்லாம அவங்க எல்லாம் ஒரு கூலி வேலை செய்பவர்களாகவோ, ஒரு ஜொமேட்டோ ஸ்விக்கில உணவு சப்ளை பண்றவங்களாகவோ, ஒரு ரேபிடோ பைக் ஓட்டுறவங்களா தான் இருக்காங்களே தவிர தன் சுயசார்பு பொருளாதாரத்தை இந்தியா இழந்து விட்டது. உண்மைதான். சுயசார்பு பொருளாதாரத்தை இந்தியா இழந்து விட்டது, உண்மைதான். 2016 பண மதிப்பீட்டு இழப்பிற்கு அப்புறம் வந்து நீங்க ஆன்லைனை ப்ரொமோட் பண்ணீங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், டிஜிட்டல் மணின்னு ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனா அந்த டிஜிட்டல் மணி ஒரு சைட்ல நல்ல விஷயமாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமா நம்ம தமிழக மக்கள்ல, இந்திய மக்கள் முழுக்க ஒரு கடனாளியா ஆக்குனதான் மிச்சம். அப்போ அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஆன்லைன் டிஜிட்டல் பரிவர்த்தனை விட்டு ஆன்லைன் வணிகத்துக்கு மாறிட்டாங்க. ஆனா அதுதான் உண்மை. அந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை நம்ம வியாபாரிகள்கிட்ட இருந்தா பரவாயில்ல, ஆனா அந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் எல்லாம் அந்நிய நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய கார்பரேட் முதலாளிகள் தான் அது போயிருக்கு. இந்தியாவில் 70% சொத்து 10% பணக்காரர்கிட்ட இருக்குது. ஏன் இருக்கு? முழுக்க அம்பானிகளும் அதனானிகளும் எதனால வளர்றாங்க? இதனால்தான் வளர்றாங்க. முதல் முறையாக மோடி அவர்கள் மக்களுக்காக சிந்திச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த சிந்தனை வந்து செயல் திட்டம் பெறணும்னா இது வரணும். பொதுமக்களும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திங்க, கொஞ்சம் பறந்து விரிந்த சிந்தனை. ஏன்னா வியாபாரிகள் இதை ஏற்றுக்குவாங்க. கேட்டோடனே எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், கண்டிப்பா இதனால ஆன்லைன் வியாபாரம் குறைஞ்சிடும் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா பொதுமக்கள் நினைப்பாங்க, வியாபாரிகள் எப்பவுமே சுயநலமா சிந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க. ஆனா ஒரு பறந்து விரிந்த சிந்தனை நீங்க பாத்தீங்கன்னா உண்மையில முழுக்க கடந்த 20 வருடங்களில் நீங்கள் கடன்காரர்களானதான் மிச்சம். ₹1 கூட உங்களால் சேர்த்திருக்க முடியாது. முழுக்க உங்களோட பணம் அந்நிய நாட்டு முதலாளிகளா உறிஞ்சப்பட்டிருக்கும். அதை தடுத்து நிறுத்தணும்னா இந்த 18% வரி விதிப்பை விதிக்கணும். அதுக்கு பொதுமக்கள் ஆதரவு தரணும். தமிழ்நாடு வியாபார சங்க பேரை திறந்த மனதோடு இதை வரவேற்கிறது. வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம் நினைக்கிறோம். அதான் நான் மறுபடியும் சொல்றேன், மோடி அவர்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள் முதல் முறையா ஏழைகளுக்காக யோசிச்சிருக்காங்க. ஆமா ஆமா, அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில்ல இது குறித்து ஆலோசனை செய்தி வந்திருக்கு. அதுதான் சொல்றேன், முதல் முறையாக மோடி அவர்களும் மதிப்பு நிர்மலா சீதாராமன் அவர்களும் சின்ன வியாபாரிகளை பத்தி யோசிச்சிருக்காங்க. அதுக்காக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்றோம். முதல் முறையா அதுக்குதான் 18% ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல எது வந்தாலும் 18%. அதனால அந்த அத்தியாவசிய தேவைகளுக்கு போடுவானு சொல்றோம். இப்போ ஆமா 18% போடுவாங்க. ஆனா அப்படி வந்ததுன்னா நம்ம மக்கள் கையில பணத்தை எடுத்துட்டு போவாங்க, ஏன் ஆன்லைன்ல கொடுக்க போறாங்க? அதாவது இப்போ தேவையில்லை, டிஜிட்டல் இந்தியா தேவையில்லை. டிஜிட்டல் இந்தியா நாங்க என்ன சொல்றோம்னா, மக்கள் அந்த மாதிரி 1000 ரூபாய்க்கு 180 ரூபாய் கொடுக்குறோம்னா மளிகை கடைக்கு அவன் பழைய மாதிரி காசை தான் எடுத்துட்டு போவான். சரிங்களா? நம்ம மக்களை பத்தி நமக்கு தெரியும். அவன் எங்க கார்டையும் கிரெடிட் கார்டையும் ஸ்வைப் பண்ணுவான்னா பன்னாட்டு நிறுவனங்களை ஆன்லைன்ல வாங்கும்போது அதை ஸ்வைப் பண்ணுவான். அப்போ 18% டாக்ஸ் போது ஆட்டோமேட்டிக்கா பொருளோட விலை நம்ம வெளியில இருக்கிற விலைக்கு ஈக்குவல் ஆயிரும். கண்டிப்பா வேண்டும். அதாவது பணம்ன்றது ஒரு குறிப்பிட்ட சார்பா ஒருத்தட்ட இருக்கும்போது பொருளாதாரம் வளராது. 2 பேர் தான் பணக்காரனா இருப்பான். இந்த மாதிரி பரவலா இருக்கும்போது அனைவரும் பணப்புழக்கம் இருக்கும். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா எப்படி ஒரு ஸ்டேபிளா இருந்ததோ பணப்புழக்கம், அதாவது இந்தியா வளர்ந்ததுன்னு இப்போ ஒரு காணொலியில சொல்றாங்க, ஜிடிபி ஏறிச்சுன்னு. ஆனா இன்னைக்கு டாலர் நிகரான மதிப்பின் அதனம் பேச உங்களுக்கு உலக அளவுல இந்த 20 வருஷத்துல 40 ரூபாய் ஏறி இருக்குல்ல, உண்மை தானே? நரசிம்மராவ் என்னைக்கு தாராளமயமாக்கலை திறந்து விட்டாரோ ஏறதானே செஞ்சிருக்கு, ஒன்னும் இறங்கலையே. அப்படி இறங்கி இருந்தா நம்ம யோசிக்கலாம், கண்டிப்பா இந்தியா வளர்ச்சி ஆயிடுச்சு, பொருளாதாரத்தை தண்ணீரை பற்றி யோசிக்கலாம். அப்படி வளரலையே, அப்போ மைனஸ் எங்க இருக்கு? எல்லா பணமும் ஒரு குறிப்பிட்ட முதலீட்ட போது அது போகக்கூடாதுன்னு சொல்றோம்.
ஆதரிக்கணும்ன்ற. அதாவது நம்ம ஆளுங்க எப்படி கேட்டா ஆட்சி ஏற்று 3 வருஷம் ஆயிடுச்சு. நிதி ஆயோக்னு ஒரு கூட்டம் நடத்துவாங்க, எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க முதல்வர்கள் வந்து உங்க மாநிலத்துக்கு என்ன திட்டம் வேணும், எவ்வளவு ஃபண்ட் வேணும்னு கேட்கறதுக்கு நிதி ஆயோக்னு ஒரு திட்டத்தை மீட்டிங் போடுவாங்க. அதுக்கு எப்பவுமே கலந்துக்கிறது இல்லை. அதே மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில்ல போயிட்டு எடுத்து ஒரு குரலும் கொடுக்கறதுல போயிட்டு அங்க வந்து உங்களுக்கு இந்தியும் பேச தெரியாது, இங்கிலீஷும் பேச தெரியாது. இங்க வந்து திராவிட கொள்கை எடுத்துட்டு ஒருத்தர் இந்தியும் படிக்க விட மாட்டாங்க. அவங்க பசங்க மட்டும் இங்கிலீஷ் படிச்சுப்பாங்க. அங்க போய் ஜிஎஸ்டி கவுன்சில கையை கட்டு வந்துருவாங்க. சரியா? இந்த வாட்டி கையை கட்டாம இருந்துட்டு இதை தீர விசாரிச்சு ஆராய்ஞ்சு உங்களை சுத்தி இருக்க அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர்கிட்ட கேட்டு இதுக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சொல்றோம். எங்களோட கோரிக்கையை தமிழக அரசுக்கு அனுப்ப இருக்கோம். மத்திய அரசை மனம் திறந்து பாராட்டுகிறோம். ஆமா, அதுதான் சொல்றேன். மக்கள்கிட்ட என்ன சொல்றேன்னா, மக்கள் வந்து இத யோசிங்கன்ற. இதனால வருகிற அதாவது இந்த யூபிஐ வந்து இல்ல, அததான் சொல்றேன். நான் மீண்டும் அதான் சொல்றேன். என்னைக்கு உலகமயமாக்கல் வந்ததோ, இந்த மாதிரி டிஜிட்டல் மணி வந்ததோ, அதற்கப்புறம் உங்க பொருளாதாரம் என்ன வளர்ந்துருக்குன்னு யோசிங்கன்ற. நான் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பொருளாதாரம் வளர்ந்துருக்கு? கடன் சுமை தான் உங்களுக்கு அதிகமாயிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. அதனால ஒரு பறந்து விரிந்து யோசிங்க. இது டிஜிட்டல் மணி வந்ததுக்கு அப்புறம் என்ன 2014 அந்த பணத்தை முடக்கினாங்க, 2000 ரூபாய் செல்லாதுன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டிஜிட்டல் மணி வந்து எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பொருளாதார ரீதியா நீங்க உயர்ந்திருக்கீங்க, அதை மட்டும் யோசிச்சாலே போதும். இல்ல, மாற்றங்கள் வரணும். மாற்றங்கள் வந்து மக்களை நசுக்கிற மாதிரி வரக்கூடாது. அதுதான் சொல்றோம். மாற்றம் வந்து நல்ல விஷயம் தான். நாங்க என்ன சொல்றோம், ஆன்லைன் வர்த்தகத்துக்கு வரிய போடுங்க, எசென்சியல் விஷயங்கள் வரி போடாங்கன்னு சொல்றோம். எசென்சியலான விஷயம் சொல்றோம். இப்போ இபி பில் வந்து முழுக்க டிஜிட்டல் மயமாயிடுச்சு. அதனால இபில வந்து லைன்ல நிக்கிறது கம்மியாயிடுச்சு. சொத்து வரி முதல் கொண்டு எல்லாமே டிஜிட்டல் கட்டுறோம். ஸ்கூல் ஃபீஸ், மருத்துவமனை, அதுக்கெல்லாம் வரி போடாங்கன்னு தான் சொல்றோம். நாங்க அத்தியாவசிய தேவைகளுக்கு வரியை போடாம பன்னாட்டு நிறுவனங்கள் சம்பாதிக்கிறதுக்காக சிவப்பு கமல விரிச்சு போட்டுறீங்க பாருங்க, அதுக்கு வரியை போடும் சொல்றோம். அமேசானுக்கு வரியை போடு. அதாவது வருடத்திற்கு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல வணிகம் செய்பவர்கள் ஜிஎஸ்டி வரம்புக்குள் வந்தா போதும்ன்றாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய், அப்ப மாசத்துக்கு ஏறக்குறைய ஒரு 1.25 லட்சம் ரூபாய் வருது. எந்த ஒரு சிறு வணிகரும் வந்து அந்த அளவுக்கு சம்பாதிக்கணும். நல்லா தெரியும். நாங்க பேசுறது சிறு வணிகர்களை பத்தி. பெரு வணிகர்கள் என்னைக்கு அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவன் பல லட்சம் சம்பாதிப்பான், பல லட்சம் கருப்பு பணம் வச்சிருப்பான், பாதி விலையில காட்டுவான், பாதி கருப்புல காட்டுவான். அவனை பத்தி நாங்க யோசிக்கல. நாங்க சிறு வணிகர்கள், அவர்கள் ஜிஎஸ்டி வரவங்களும் மோஸ்ட்லி வர மாட்டாங்க. அதாவது நீங்க மீண்டும் சொல்ற இது ஒரு தவறான புரிதல். அதாவது நீங்க ஒரு ஹமாம் சோப் ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுங்க, அது இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ், நாட் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ். நல்லா தெரிஞ்சுங்க. அந்த பில்லை வந்து ஜிஎஸ்டி கட்டி முறைப்படி வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க, இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ். அது நல்லா தெரிஞ்சுங்க. இது வந்து தயார் செய்யப்பட்டு உங்களுக்கு பிளஸ் டாக்ஸ் போறது கிடையாது. எந்த ஒரு பொருளும் நீங்க கடைசி இண்டிவிஜுவலா நீங்க மளிகை கடையில வாங்கும்போது, நான் சொல்ற சிறு வியாபாரிகள் வாங்கும்போது அது எல்லாமே இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ். அதனால தெரிஞ்சுங்க. மத்திய அரசுக்கு வரியை கட்டி தான் அதை நீங்க வாங்குறீங்க. யாரும் ஏமாற்றம் பண்ணல. நீங்க சொல்றது வேற சில பொருட்கள் தான். அதுதான் வந்து பிளஸ் ஜிஎஸ்டி. அதுவும் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா போதும். அதை வந்து நாங்க அரசு சொல்லியிருக்கோம். அதனால இந்த வரி ஏய்ப்பு பண்றதெல்லாம் மிகப்பெரிய மார்வாடிகள், ஜெயின் தானே தவிர சிறு வியாபாரி கிடையாது. உண்மையா அந்த நிதர்சனம் உண்மையை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. மளிகைல போனா பில் எழுதி கொடுக்குறான், அது இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ் கட்டி தானே வாங்குறோம். அப்புறம் என்ன இருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. அது யாருமே தெரியுதுல்ல. எல்லா பொருளையும் பாருங்க, நீங்க யூஸ் பண்ற எல்லா பொருளையும் பாருங்க, அதுல இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ் போட்டுருங்க. இது மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. சிலது வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருப்பாங்க, அவங்க பில் பண்ணுவோம், பிளஸ் பில்லிங் பண்ணி போவாங்க. அது மோஸ்ட்லி ஓரளவு இப்போ வரம்புக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. சிறு வியாபாரிகள் எல்லாருமே இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ் தான் வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. யார் சொன்னது? என்ன மக்கள் தான் இது முழுக்க சித்தாந்த ரீதியா தவறான கருத்து. யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. நாங்க மட்டும் என்ன கீழே இருந்து பொறுக்கிட்டு வந்து வைக்கிறோம். தவறான தகவல். ஆன்லைன்ல வியாபாரம் அதிகமானதுக்கு முக்கியமான காரணமே விலை குறைவு. அதாவது நீங்க தரம் அதாவது ஹமாம் நல்லா தெரிஞ்சுங்க. ஹமாம் சோப்பு நாங்க வித்தாலும் அதே ஹமாம் சோப்பு தான், நீங்க வித்தாலும் அதே ஹமாம் சோப்பு தான். எங்களுக்கு மட்டும் தனியா ஹமாம் சோப்பை தயார் பண்ணி வைக்கிறாங்க? இல்லவே கிடையாது. முழுக்க நல்லா தெரிஞ்சுக்க. நான் உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். ஓப்பன் சேலஞ்ச். அதே எந்த ஒரு ஆன்லைன் இருந்து ஒரு பொருளை வாங்கிருக்கேன். அரிசியில 10, 20, 30 அரிசி இருக்கும் நார்மலா. ஓகேங்களா? ஒரு தோரம் பருப்புல 20, 30 வெரைட்டி இருக்கும். ஓகேங்களா? ஓப்பன் சேலஞ்ச் பண்ணிடுறேன். இந்த விலையில இந்த தரத்துல நீங்க மளிகை கடையோட ஆன்லைன்ல தரமா விற்பனை பண்ணிட்டாங்கன்னா, நான் இனிமேல் இது போன்ற அவர்கள்ட்ட நானே மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ண ஆன்லைன். இது முழுக்க வணிகத்தை ஒழிக்க
பெரு நிறுவனங்களாக திணிக்கப்பட்ட விதி, அவ்வளவுதான். ஓகேங்களா? அந்தந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பொருள் இருக்கும். ஒரு சின்ன பொறுப்புனாலே அவ்வளவு குவாலிட்டி இருக்கும். அதனால உண்மை. அதனால சிறு வணிகளை படிப்பதை விட்டுட்டு எங்களை வாழ வைக்கிற வேலையை ஊடகங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். வாழ்க சுதேசி வணிகம்.